மகாபாரதத்தில் கடைசியில் தருமன் நடந்தே கைலாசம் நோக்கி செல்கிறான். போகும் வழியில் நாய் ஒன்று அவனை பின்தொடர்கிறது. அவன் ஓய்வு எடுக்கும்போது நிற்கிறது. நடந்தால் கூடவே நடக்கிறது. இப்படியாக இருவரும் நண்பர்களாகி விடுகிறார்கள். சில நாட்கள் ஆகிவிட்டன. வானத்திலிருந்து தங்க தேர் ஒன்று வந்து தருமன் முன் நிற்கிறது. அது தர்மனை வானுலகத்துக்கு கூப்பிட்டு போக வந்திருக்கிறது. தர்மன் அதில் ஏறுகிறான். நாயும் பின்தொடருகிறது. தேரோட்டி நாயை தேரில் ஏற்ற மறுத்துவிடுகிறான். அவனுக்கு கிடைத்த உத்தரவு தருமனை ஏற்றி கொண்டு வரும்படி மட்டுமே. தருமனுக்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை. தேரை விட்டு இறங்கி விடுகிறான். ஐயா, ஒரு நாய்க்காக சொர்க்கத்தை விடுகிறீர்களா என்று தேரோட்டி கேட்ட, இந்த நாய் என்னுடைய நண்பன். இப்பொழுது கூடவே வருகின்ற நண்பனை விட்டுவிட்டு செல்வது தர்மம் அல்ல என்று தோன்றுகிறது என்றான் தர்மன். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. நாய் இருந்த இடத்தில் தர்ம தேவதை நிற்கிறது. சொர்க்கம் கிடைக்கிற தருவாயிலும் தருமன் எப்படி நடக்கிறான் என்று பார்க்கவே இந்த பரீட்சையை வைத்தது என்று சொல்லி அவனை வாழ்த்தி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தது தர்ம தேவதை. எடுக்கின்ற தூரத்தில் சொர்க்கம் இருந்தாலும் தர்மம் தவறுவதில்லை இந்த தர்மர்.